இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து ரஃபேல் விமானம் உட்பட 5 இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறும் நிலையில் பாகிஸ்தான் சொல்வது முற்றிலும் பொய் என்று ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ளது இந்திய அரசு. இதுகுறித்து விரிவாக பார்ப்போம். ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காமில் சுற்றுலாப் பயணிகள் 26 பேர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அதற்கு பதிலடியாக பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளின் 9 மறைவிடங்களை தாக்கியது இந்தியா. யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலும் பாகிஸ்தானின் 4 இடங்கள் என மொத்தம் 9 இடங்களில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஜெய்ஷ்-இ-முகமது, லஷ்கர்-இ-தொய்பா மற்றும் ஹிஸ்புல் முஜாஹுதீன் ஆகிய பயங்கரவாத குழுக்களில் தலைமையகங்கள், பயிற்சி மையங்கள் ஆகியவை குறிவைத்து தாக்கப்பட்டதாக இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் குறைந்தது 5 இந்திய விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் 5 இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறியதற்கு சமூக ஊடகங்களில் உள்ள ஆதாரங்களை காட்டி உலக நாடுகளுக்கு ஷாக் கொடுத்துள்ளார் கவாஜா ஆசிப். அதாவது 5 இந்திய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறியதற்கு ஆதாரம் கேட்டபோது இது சமூக ஊடகங்களில், குறிப்பாக இந்திய சமூக ஊடகங்களில் பகிரப்படுவதாகவும், இந்த ஜெட் விமானங்களின் சிதைவுகள் காஷ்மீரில் விழுந்துள்ளன என்றும் இந்திய ஊடகங்கள் முழுவதும் இது பரவி வருவதோடு அவர்கள் அதை ஒப்புக்கொண்டுள்ளனர் என்றும் பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார். கவாஜா ஆசிஃபின் பதிலை கேட்ட பத்திரிகையாளர்கள் ஒருவர், நாங்கள் சமூக ஊடக உள்ளடக்கத்தை பற்றி இங்கு பேச வரவில்லை என்று காட்டமாக பதிலளித்தார். தொடர்ந்து போர் விமானங்கள் எவ்வாறு சுட்டு வீழ்த்தப்பட்டன, என்ன உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டன என்பது குறித்து மேலும் கவாஜா ஆசிஃபிடம் கேள்விகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் படைகள் பயன்படுத்திய விமானத்தை கவாஜா ஆசிப் வெளியிடவில்லை. மேலும் இந்திய செட் விமானங்களை சுட்டு வீழ்த்த பாகிஸ்தான் சீன உபகரணங்களை பயன்படுத்தியதா என்பது குறித்து கேட்டதற்கு, இல்லை, எங்களிடம் சீன விமானங்கள் JF-17 மற்றும் JF-10 உள்ளன. ஆனால் அவை இப்போது பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்டு அசெம்பிள் செய்யப்படுகின்றன. இஸ்லாமாபாத்திற்கு மிக அருகில் இந்த விமானங்கள் தயாரிக்கப்படும் வசதி எங்களிடம் உள்ளது. இந்தியா பிரான்சிலிருந்து விமானங்களை வாங்கி பயன்படுத்த முடிந்தால் நாங்களும் சீனா அல்லது ரஷ்யா அல்லது அமெரிக்கா, இங்கிலாந்து ஆகியவற்றிலிருந்தும் விமானங்களை வாங்கி பயன்படுத்த முடியும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்தார். பாகிஸ்தானை தொடர்ந்து வங்கதேச ஊடகங்களிலும் ஒரு ரஃபேல் உட்பட 5 போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. அதோடு சில விமான பாகங்களின் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. இந்த நிலையில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசங்களில் பகிரப்படும் இந்த புகைப்படங்கள் குறித்து மறுத்துள்ள இந்திய அரசு அதற்கான ஆதாரத்தையும் வெளியிட்டுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் பத்திரிகை தகவல் பணியகம் வெளியிட்ட உண்மை சரிபார்ப்பில் பழைய சம்பவங்களில் வீழ்த்தப்பட்ட விமானங்கள் மற்றும் விபத்துக்குள்ளான விமானங்களின் புகைப்படங்களை வெளியிட்டு அது தற்போது நடந்தது போல உண்மைக்கு புறம்பான செய்திகள் வெளியிடப்படுவதாக ஆதாரத்துடன் நிரூபித்துள்ளது இந்திய அரசு. சரி, பாகிஸ்தான் வங்கதேச ஊடகங்களில்தான் இப்படி ஒரு செய்திகள் வெளியாகின்றன என்று பார்த்தால், சீன அரசின் குளோபல் டைம்ஸ் என்ற ஊடகம் இந்திய போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக செய்தி வெளியிட்டது. இந்த செய்திக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா, இதுபோன்ற தவறான தகவல்களை வெளியிடும் முன் உண்மை நிலை சரிபார்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளதோடு ஆபரேஷன் சிந்தூர் குறித்து வதந்திகளை பரப்புவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், பொறுப்பான ஊடகமாக குளோபல் டைம்ஸ் செயல்பட வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் எதற்கு இந்த பொழப்பு உமக்கு என்று பாகிஸ்தானை சமூக வலைதளங்களில் திட்டி தீர்த்து வருகின்றனர் இந்திய நெட்டிசன்கள்.